நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. மேலே இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும், எங்களை பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் பாட்டையா முத்துக்கருப்பையா அவர்களுக்கும், எங்கள் ஆயா மீனாட்சி ஆச்சி அவர்களுக்கும் எங்கள் கோடான கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். எங்கள் குடும்பமாகப்பட்டது முத்தப்ப செட்டியார் இருந்தில் ஆரம்பமானது. எங்கள் பாட்டையாவிற்கு 3 மகன்கள், பழனியப்ப செட்டியார், முத்துக்கருப்பன் செட்டியார், லக்ஷ்மணன் செட்டியார் என்று 3 மகன்கள். எங்கள் பாட்டையாவிற்கு பர்மா, இலங்கை, மலேசியா என்ற 3 இடங்களிலும் தொழில்கள் நடைபெற்று வந்தது. மூணாப்பானா மூணா விலாசம் இலங்கையில் உருவான விலாசம். எங்கள் 3 ஐயாக்களுக்கும் பொதுவான விலாசம். எங்கள் பெரிய ஐயா இந்த மூணாப்பானா விலாசத்தை எங்கள் ஐயாவிற்கு விட்டு கொடுக்க அந்த காலத்திலே 4000 ரூபாய் பிரீமியம் வாங்கி கொண்டு தான் இந்த விலாசத்தை எங்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, அந்த காலத்தில், அதாவது நான் சொல்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 75 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கொண்டு விற்க வந்திருக்கிறோம் அப்படிம்பாங்க. கொண்டு விற்க வந்திருக்கிறோம்னா இங்கே வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கணக்கை மாற்றி பார்த்து கொண்டு விற்க வந்திருப்பாங்க. பிறகு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, வந்தவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் இப்போ சொத்து விற்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொண்டு விற்கிறது வந்து சொத்து விற்கிறதாயிருச்சு. அதே மாதிரி வந்து அன்றைய சூழ்நிலையில் பர்மாவிலிருந்து தேக்குகள் எல்லாம் கொண்டு அழைத்து வந்து இங்கே பெரிய பெரிய இல்லங்களை நாம் அமைத்து அதில் ஒரு அடையாளத்தை கண்டு மிகவும் சந்தோஷமாக இருந்த காலங்கள் கடந்து இப்போ ஒரு மேங்கோப்பாக விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஒரு இல்லத்தை மேம்படுத்தி இவ்வளவு சிறப்பாக நடத்துறதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் ஐயாக்கா எல்லாமே கஞ்சந்தேன், சிக்கனந்தேன். அதில் எந்த மூணாப்பானா குடும்பம்னா சிக்கனத்துக்கு பேர்பட்டது. எங்கள் ஐயாவே துவைச்ச வேட்டியை வந்து 4 தவணை இருக்க மடித்து தான் கட்டுவாங்க. அப்படி தான் எவ்வளோ கோடி கணக்காக பணம் வந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை.
प्रत्युत्करिष्यति महादेव वामदेवं सदा शिवं मार्गण्डे कृतं स्तोत्र यत्पठे चक्रगदागस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे அழகில் ஜோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர் சிலம்படி
வாழ்க்கை வணங்குவார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்ப கன்றாத வளமையும் உண்டாத இளமையும் கழு விதி இல்லாத உடலும் சலியான மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் ஆறாவுடையமும் கொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு துய்யமின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையானை அவையிலும் நாயனது தந்தையே ஆதி கடவுளில் வாழ அமுதீசரும் வாழ்நாளே அபிராமியே முறையே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமணி ஆகல் விலை தீர்த்த முகம் ஒன்று குன்றுவரே தாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் ஈயருள் வேந்த ஆதியருளாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே ஆறிரு நடந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூடுசை தலைமை வாழ்க துக்கூடம் வாழ்க செப்பேர் ஏறிய மங்கை வாழ்க யானை அடங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியா அரல்லா சிங்கவதனே மகாவதனே மகாபைரவி சகல சத்ரு கர்ம வித்தம் சனி பரமந்திர சேதனி சர்வபூதமணி சர்வபூதான் மந்தவந்த சர்வவிநாசிதி வியாதி நிகந்த நிகந்த துஷ்டான் பக்ஷ பக்ஷ ஜ்வாலா ஜிங்கே கராதுபத்ரே கராதுபே கிரீம் கிரீம் நமோ நமः நேத்ர திருஷ்டி வியாபார திருஷ்டி குடும்ப திருஷ்டியாதி समस्त विध दृष्टि दोष निवर्ति करदास्ति रस्तु सर्वे जना सुखिनो भवन्तु श्री महागणपति पादार्पणमस्तु தம்பி வெற்றி காண வருகவே வெற்றி காண வருகவே ஏற்றம் காண வருகவே வெற்றி காண வருகவே सिद्धि विनायक मूर्ति की जय आरोहरा आरोहरा वेल मुरुगैया आरोहरा आरोहरा माल मरुगोने आरोहरा आरोहरा कुमर गुरुपरा आरोहरा आरोहरा शिव गुरुनादा आरोहरा वेल आरोहरा वेल आरोहरा वेलरोहरा वेलरोहरा रोहरा वेल मुरुगैया पाल कावड़ी पनीर कावड़ी अरहरोहरा पुष्प कावड़ी सर्प कावड़ी अरहरोहरा संदन कावड़ी मयूर कावड़ी अरहरोहरा सेव कावड़ी सिंदूर कावड़ी अरहरोहरा पाल कावड़ी अरोहरा पनीर कावड़ी अरोहरा सेव कावड़ी अरोहरा सिंदूर कावड़ी अरोहर अरोहरा अरोहरा वेल मुरुगैया विध विधमाय कावड़िगळ आडि वंदोमे पल विधमाय कंदा उन्नै पाडि वंदोमे नலம் தருவாய் என்று உன்னை நாடி வந்தோமே
துணை வருவாய் என்று உன்னை தேடி வந்தோமே. அரோஹரா வேல் அரோஹரா வேல் அரோஹரா வேல் அரோஹரா வேல் அரோஹரா அரோஹரா வேல் முருகையா வேல் முருகையா வேல் முருகையா. அடுத்ததாக வரவேற்புரை. இவர் தோல் தொழில் செய்து வரும் தொழிலதிபர். ஜப்பான் நாட்டிற்கு தோல் ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர். அவர் மகனுக்கு அருண் நாராயணனுக்கு ஷூ ஃபேக்டரி வைத்து திறம்பட உற்பத்தி செய்து வருபவர். இவருடைய ஐயா நாராயண செட்டியார் பெயரில் நாராயண செட்டியார் உயர்நிலைப் பள்ளியும் நாச்சம்மையாச்சி அரசு மருத்துவமனையும் கொப்பனாவட்டிக்கு இலவசமாக கட்டி கொடுத்தவர்கள். நான் கூட அந்த ஸ்கூலில் தான் படித்தேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது, உங்களுக்கும் அப்படியே. அப்படி பெயரும் புகழும் பெற்ற இந்த குடும்பத்தின் பின் வெளிவந்த திரு ஏஆர் நாராயணன் அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மங்கள விலாஸ் 100வது ஆண்டு விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். விண்ணிலே வெண்ணிலவும் உண்டு, விண் மீன்களும் உண்டு. வெண்ணிலவைப் போல் இங்கே இல்லை எங்கேயும் மேலே இருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும், எங்களை பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் பாட்டையா முத்துக்கருப்பையா அவர்களுக்கும், எங்கள் ஆயா மீனாட்சி ஆச்சி அவர்களுக்கும் எங்கள் கோடான கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். விண் மீன்களாயிருக்கும் எங்கள் ஐயாக்கள் திரு நாராயணன் செட்டியார் அவர்களும், திரு ராமசாமி செட்டியார் அவர்களும், திரு லக்ஷ்மணன் செட்டியார் அவர்களும், திரு சுப்பியா செட்டியார் அவர்களுக்கும் எங்கள் கோடான கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய எங்கள் சம்பல் தப்புறங்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். எங்கள் ஐத்த மக்கள், ஐத்தை பேரம்பேத்திகள் எல்லோருக்கும், எனது இனிய நண்பர்களுக்கும், நகரத்தார்களுக்கும், பாசமிகு பங்காளிகளுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன் எல்லோரையும். தொடக்க உரை ஆற்ற இருக்கும் திரு பாலநாளா முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற வரும் திரு ராணா சொர்ணமீனா அவர்களையும், வாழ்க்கை ஒரு வரம் என திரு மலர்விழி பழனியப்பன் அவர்களையும், திரு மேனா ஜெயம்கொண்டான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்கே வந்திருந்து சிறப்பித்து தந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று நெஞ்சார்ந்து வரவேற்று நன்றியை கூறுகிறேன். வணக்கம். அடுத்து தொடக்குரையாற்ற தந்தையார் பழனியப்ப செட்டியார் செய்து வந்த தோல் தொழிலை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திய ஒரு சென்னைவாழ் கொப்பனாவட்டி நகரத்தார்கள் சங்கம் உருவாக்கி நம் ஊரில் உள்ள புள்ளிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தவர். எரணி கோயிலில் உள்ள குபேரனை வழிபட்டு கோவிலை செழுமையாக்கியவர். பல்வேறு கோயில்களுக்கு குடமுழுக்கு தலைவராக பொறுப்பேற்று திறம்பட நடத்தியவர். நம் குலதெய்வமான செங்கடாய் கருப்பர் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். இவரது தந்தை பழனியப்ப செட்டியார் நம் ஊரில் உள்ள ஐசிஐசிஐ வங்கி செயல்பட்டு வரும் கட்டிடத்தை இலவசமாக ஊருக்கு கட்டி கொடுத்தவர்கள். கைராசி முகராசி பெற்ற திரு பழ முத்துக்கருப்பன் அண்ணன் அவர்களை தொடக்க உரையாற்று வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேடிலும் பூசு வண்டரை புகையும் போடுறது ஈசன் எந்தை இணையடி நிழலே. செங்கடாய்க்கருப்பருக்கு அரோகரா, பள்ளி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, நாங்கள் வணங்கும் தேனிமலை முருகனுக்கு அரோகரா. இன்று நடைபெற்று கொண்டு இருக்கும் 100வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பங்காளிகள், தாயபிள்ளைகள், சம்பந்தப்புறங்கள் மற்றும் நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்கள் அனைவரும் எங்கள் மூணாப்பானா மூணா குடும்பத்தாரின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் குடும்பமாகப்பட்டது முத்தப்ப செட்டியார் இருந்தில் ஆரம்பமானது. எங்கள் பாட்டையாவிற்கு 3 மகன்கள், பழனியப்ப செட்டியார், முத்துக்கருப்பன் செட்டியார், லக்ஷ்மணன் செட்டியார் என்று 3 மகன்கள். எங்கள் பாட்டையாவிற்கு பர்மா, இலங்கை, மலேசியா என்ற 3 இடங்களில் தொழில்கள் நடைபெற்று வந்தது. எங்கள் பாட்டையாவிற்கு பிறகு அண்ணன் தம்பிகள் பிரித்து கொண்டார்கள். எங்கள் பாட்டையா காலத்தில் எங்கள் ஐயாவும் பெரிய ஐயாவும் மட்டும்தான் எல்லா கடைகளுக்கும் சென்று வந்தார்கள். எங்கள் சின்ன ஐயா இந்தியாவில் மட்டும் பார்த்து வந்திருந்தார்கள். பிரிவினையின் போது எங்கள் சின்ன ஐயா மலையாவை கேட்டதன் பேரில் மலையாவை அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். எங்கள் ஐயாவும் பெரிய ஐயாவும் பிரித்து கொள்ளும்போது இலங்கையை எங்கள் ஐயாவும்
பர்மாவை எங்கள் பெரிய எடுத்துக்கொண்டார்கள். மூணாப்பானா மூணா பிளாசம் இலங்கையில் உருவான பிளாசம். எங்கள் 3 ஐயாக்களுக்கும் பொதுவான பிளாசம். எங்கள் பெரிய ஐயா இந்த மூணாப்பானா பிளாசத்தை எங்கள் ஐயாவிற்கு விட்டு கொடுக்க அந்த காலத்திலே 4000 ரூபாய் பிரீமியம் வாங்கி கொண்டு தான் இந்த விலாசத்தை எங்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். எங்கள் பெரிய ஐயாவிற்கு 2 மனைவிகள், நாச்சிமையாச்சி மற்றும் சாலியாச்சி ஆவார்கள். நாச்சிமையாச்சி வகைராக்கள் தலைவெட்டியார் வீடு என்றும், சாலியாச்சி குடும்பத்தார்கள் மரக்கடையார் வீடு என்றும் இன்று வரை அழைக்கப்பட்டு வருகின்றார்கள். எங்கள் சின்னையா குடும்பத்தார்கள் மாணிக்கையா வீடு, எல்எஸ்ஆர்எம் வீடு, எல்பிஎல் வீடு என்று அழைக்கப்பட்டு வருகின்றார்கள். எங்கள் ஐயா இலங்கை செட்டித்தெருவில் தொழில் நடத்தி கொண்டு கம்பளையிலும் டீ எஸ்டேட் நடத்தி வந்தார்கள். அதனால் எங்களுக்கு கம்பளையா வீடு என்று மற்றொரு பெயரும் உண்டு. ஆனால் பட்டப்பெயர் கம்பளையா வீடு என்று இருந்தாலும் மூணாப்பானா மூணா என்றால் தான் செட்டிநாட்டில் 3 வட்டகையும் தெரியும். எங்கள் ஐயா முத்துக்கற்பன் செட்டியாருக்கு 4 மகன்கள் 3 மகள்கள். 2 மகள்களை வேந்தன்பட்டியிலும் வளையவட்டிலும் கட்டி கொடுத்தார்கள். 3வது மகள் கல்யாணம் பேசி இருக்கும் இடத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். எங்கள் குடும்பத்திற்கு பெண் தெய்வமாக இருந்து எங்கள் அனைவரையும் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்கள் ஐயா 4 மகன்கள் மூத்தவர்கள் நாராயணன் செட்டியார், 2வது மகன் ராமசாமி செட்டியார், 3வது மகன் லக்ஷ்மணன் செட்டியார், 4வது மகன் பழனியப்ப செட்டியார் எனது தந்தையார். இந்த 4 குடும்பத்தார் அனைவரும் ஒன்று கூடி இன்று 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். விழாவிற்கு வந்து அனைத்து நல்லுணங்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று இடமகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த டான்ஸ்ரீ டாக்டர் பழனியப்பன் அவர்கள் வந்து ஃப்ளைட்டு லேட் ஆனதுனால அவங்கள ஒரு 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிஆர்எம்பி ராமணன் செட்டியார் சேதாச்சி மகன் டான்ஸ்ரீ டாக்டர் பழனியப்பன், கோலாலம்பூர். இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முத்தம்மானவர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் மேடை பேச்சாளர்களுக்கும் எல்லோருக்கும் என் தாழ்மையான எளிமையான முதற்கண் வணக்கம். நான் இங்கே பேசுகிறதுக்கு வரல, வந்தோன்னு எல்லோரும் வந்து சொன்னாங்க சாப்பிடுங்கன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இல்லை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா எழுத்து பக்கத்தில் எங்கள் ஐத்த வீடு இருக்குது, அங்கே நான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு. இல்லை நீங்கள் அவசியம் காப்பியாவது சாப்பிடுனாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்க நீங்கள் ஒரு 2-3 வார்த்தைகள் பேசணுன்னாங்க. நான் சொன்னேன் நல்லா பேசுகிறேன், பட் ஆனால் மேடை பேச்சாளர்களுக்கு முன்னாடி பேசிடுறேன் அப்படின்னு. அப்போ உடனே வந்து அவங்க இன்னொரு அம்மா சோலை வந்து இந்த ஒரு சிறு காகிதம் இருக்குது, இதில் ஒன்றா ஏதாவது குறிப்பெடுத்துக்குங்க பேசுகிறதுக்கு அப்படின்னாரு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது மாதிரி ஒரு மாபெரும் ஒரு இல்லத்தை மேம்படுத்தி 100 ஆண்டுகளாக அதை பாதுகாத்து அதற்கு ஒரு விழா எடுத்து நடத்துகின்ற இந்த தலைமுறையினருக்கு நாம் நிச்சயமாக வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு 100 வருடங்களுக்கு அவர்கள் தலைமுறையினர் இதை ஒரு அடையாளமாக கொண்டு மேம்படுத்தி மூணாப்பானா மூணா வீடு எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்பதை இறைவனை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு பேசுவதற்கு ஒரு 2 குறிப்பு தான். ஒன்று வந்து எப்போதுமே மலையாளத்தில் வந்து சொல்லுவாங்க, என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதாவது நான் சொல்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 75 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கொண்டு விற்க வந்திருக்கிறோம் அப்படிம்பாங்க. கொண்டு விற்க வந்திருக்கிறோம்னா இங்கே வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கணக்கை மாற்றி பார்த்து கொண்டு விற்க வந்திருப்பாங்க. பிறகு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வந்தவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் இப்போ சொத்து விற்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொண்டு விற்கிறது வந்து சொத்து விற்கிறதாயிருச்சு. அதே மாதிரி வந்து அன்றைய சூழ்நிலையில் பர்மாவிலிருந்து தேக்குகள் எல்லாம் கொண்டு அழைத்து வந்து இங்கே பெரிய பெரிய இல்லங்களை நாம் அமைத்து அதில் ஒரு அடையாளத்தை கண்டு மிகவும் சந்தோஷமாக இருந்த காலங்கள் கடந்து இப்போ ஒரு மேங்கோப்பாக விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஒரு இல்லத்தை மேம்படுத்தி இவ்வளவு சிறப்பாக நடத்துறதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்தை சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் வல்ல இறைவன் எல்லா
வல்லமையும் உங்களுக்கு தருவதற்கு வாழ்த்துவதற்காக இருக்கிறேன். இந்த முனப்பணமன குடும்பத்தில் 2 சிறப்பு 3 சிறப்பு என்னவென்றால், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திருக்குறளில் சொல்லியிருப்பார், சிறப்பாக சொல்லியிருப்பார், கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கற்றுக்கொண்டாலும் அதன் பின் நாம் வாழ வேண்டும் என்று. அதற்கு ஏற்பார் போல் இன்றைக்கி தெனிமலையான் சரி, பழனியில் ராக்காலமண்டம் சரி, தர்மத்திற்கு பேர் போன இந்த குடும்பம், அந்த தர்மம் இந்த குடும்பத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பாதுகாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். 2வதாக குறிப்பாக சொல்லணும்னா, நான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போது ஒரு தடவை கேட்டாங்க என்னிடத்தில், நீங்கள் உங்களுடைய பரம்பரையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு. அப்போ என்கிட்ட நாராயணையா ஒரு தடவை சொன்னது எனக்கு காதில் கேட்டது தான், விரிச்ச சம்காலத்தில் அந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. விரிச்ச சம்காலத்தில் சம்பந்தத்தை முடிச்சிடணும், இல்லைன்னா முடிக்க முடியாது, விட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு பின்பு அவங்க சுப்பையா எங்கள் இல்லத்தில் ஒரு 2 வாரங்கள் தங்கியிருந்த போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏதாவது ஒரு பேச்சு கொடுக்க வேண்டும் என்றால் ரத்தின சுருக்கமாக பேசுவார்கள். வார்த்தைகள் குறைவு, செயல்பாடு அதிகம். அதே மாதிரி அவர்கள் அடுத்த சந்ததியும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழாவை நடத்தி செல்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி. தேங்க்யூ. இவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு திரு ஆரம்ப செல்வம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 2 நிமிட வாழ்த்துறை வழங்குமாறு திரு ஆரம்ப செல்வம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த முனா குடும்பத்தின் அங்கத்தினர்களே, இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களே, உறவினர்களே, இந்த விழாவுக்கு வந்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு மனிதன் 100 ஆண்டு வாழ்வது என்பது மிக அபூர்வமான ஒன்று. ஒரு நிர்வாகம் 100 ஆண்டு கடந்து சென்று அதில் இருக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வளிப்பு என்பது அதைவிட அற்புதமானது. ஆனால் ஒரு குடும்பமானது ஒரு வீட்டை கட்டி 100 வருடங்கள் அதுடன் ஒற்றுமையாக இருந்து அத்தனை பேரையும் சேர்ந்து இங்கே விழா எடுப்பது என்பது மிக மிக அற்புதமானது. அந்த பேரும் பாக்கியமும் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இதிலே நம் முன்னோர்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முத்துக்கருப்பன் செட்டியாரும் மீனாட்சி ஆட்சியும் 4 மகன்களை பெற்றாலும் நல்ல முத்துக்களாக பெற்றார்கள். அவர்கள் 70 ஆண்டு வரை அவர்களிடம் எந்த ஒரு தீய பழக்கமும் இருந்தது கிடையாது. எங்கள் ஐயாக்களிடம் சீட்டுக்குட்டைக்கு போனதாகவோ, மது அருந்தியதாகவோ, வம்பு பேசியதாகவோ நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. எங்களும் அதற்கு விட்டதில்லை. அப்படி அற்புதமான 4 மகன்களை பெற்றெடுத்தார்கள். அப்பொழுது ஒரு வாட்டி சொல்லுவாங்க, எங்கள் பெரியா எங்கள் அப்பத்தாட்ட சொல்லுவாங்களாம், 3 அப்பத்தாட்டி 4 அப்பத்தாட்டையும், இங்கே பாரு உன் மருமகள்லாம் கல்யாணத்துக்கு போகிறாங்க, அப்போ முன்னாடி வெத்திலைக்கு பீடாக்கு பதிலாக பட்டியல் கட்டு கொடுப்பாங்களாம். அந்த வெத்திலையை பிரித்து போட்டு மென்று சாப்பிட்றது. உன் மருமகிட்ட சொல்லு, பட்டியலை பிரிக்காமல் வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொல்லு. பட்டியலை பிரித்து அந்த வெத்திலையை போடும்போது தான் வம்பு வரும். அதை முதல்ல வீட்டுக்கு வந்து சொல்லும்பாங்களாம். அந்த மாதிரி அப்போ அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு திருப்பி முத்துக்கேர் சொல்லுவாங்களாம், அவங்கெல்லாம் நேமன் கோயிலை சேர்ந்தவங்க, நான் 3 காளிகளை கூட்டியாந்துருக்கேன் அப்படிம்பாங்களாம். உள்ளபடியே எங்கள் அப்பத்தா காளிகை மாதிரி தான். இந்த ஊரில் அவங்க இருக்கிற வரைக்கும் அவளை எதிர்த்து பேசுகிறதோ நின்று பேசுகிறதோ எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குடும்பம், நேரடியான வாழ்ந்த ஒரு குடும்பம். இன்று அவர்கள் பேரன் பேத்திகள் பிள்ளை குட்டிகள் அத்தனை பேரையும் அற்புதமாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், எந்த குறைபாடும் கிடையாது என்று. அதற்கெல்லாம் அவர்களது ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்திற்கு இன்றல்ல என்றுமே உண்டு என்று நான் சொல்லிக்கொள்வேன். அதனால் அந்த அற்புதமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் 4 பேரிலே மூற்றவர் நாராயண செட்டியார் அவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து கொண்டக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள். தன் வழி பிறந்த மகன்கள் பேரன் பேத்திகள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான கல்விக்கும்
நல்ல வாழ்வுக்கும் ஒரு அமைத்து கொடுத்தவர்கள். எத்தனை குடும்பத்திலே அப்படி இருந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்களைப் போல் அந்த எடுத்துக்காட்டு வேறு யாரிடம் இருக்க முடியாது. இன்று அவர்கள் பேரம்பேத்திகள் போய் கேட்டு பாருங்கள், எங்கள் ஐயா சொன்னான் பாட்டையா சொன்னான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமானவர்கள் அவர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இருக்க முடியாது. அவர்கள் சகோதரர் எங்கள் ஐயா ராமசாமி செட்டியார் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன். அவர்கள் நெளிவு சொல்லிவே தெரியாது. இப்படின்னா இப்படி தான் பண்ணணும், அப்படின்னா அப்படி தான் பண்ணணும் அப்படிம்பாங்க. சிலோனில் வந்து யூஸ் டு பி கால்டு ஆஸ் அ ஒயிட் ஷர்ட் ஜென்டில்மேன். அதே போல் வாழ்ந்தவர்கள். மூன்றாவது நம்ம லட்சுமி ஐயா. அவங்க கொஞ்சம் அடக்கமானவங்க, அமைதியானவங்க. ஒரு வாட்டி எங்கள் அப்பத்தா போய் எங்கள் பாட்டியை பார்த்தா போய் ஐயாட்ட கேட்டிருக்கு, லட்சுமி மட்டும் சும்மாவே அமைதியாகவே இருக்கானே என்னன்னு கேட்டிருக்கு. அதுக்கு எங்கள் பாட்டியை பார்த்தா சொன்னிச்சான், ஒரு குடத்துக்குள்ளே கூட விளக்கு பிரகாசம் ஏறி நீ சுமாருன்னாங்களாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். இன்றும் வாழ்நாள் பூராவும் அற்புதமாக வாழ்ந்தவர்கள், அற்புதமாக குழந்தைகளை வளர்த்தவர்கள் என்னில் ஐயமில்லை. சுப்பையா வந்து பின்னாடி பிறந்தவங்க. அதனால் நல்லா ஒரு அவங்க வந்து எங்கள் ஐயாக்கா எல்லாமே கஞ்சந்தேன், சிக்கனந்தேன். அதில் எந்த மூணாப்பானா குடும்பம்னா சிக்கனத்துக்கு பேறுபட்டது. எங்கள் ஐயாவே துவைச்ச வேட்டியை வந்து 4 தவணை இருக்க மடித்து தான் கட்டுவாங்க. அப்படி தான் எவ்வளோ கோடி கணக்காக பணம் வந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுலெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி அது எங்கள் சுப்பி ஐயா. ஆமாம், அவங்க ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒருக்கா திண்டுக்கலுக்கு போயிருக்காங்க. அப்போ ரயில் ஏறணும். ரயில் ஏறும்போது கூட வந்து சரி போட்டு பணம் கேட்பானேன்னு கடையில் இருக்க பையனை கூட்டி வந்திருக்காங்க. அவன் கடையில் வந்திருக்கான். இதே சாமான்லாம் ஏற்றி வண்டியில் வைறான் இருக்காங்க. அவன் சாமானை ஏற்றி வண்டியில் வச்சுருக்கான். அதுக்குள்ளே காடி விசில் ஊற்றிட்டான். என்ன பண்ணுன்னு தெரியலை. டேய் குதிராங்கிறார். ஐயா நான் குதிச்சா செத்து போயிடுவேன் இருக்கான் அவன். என்ன பண்ணுன்னு தெரியல. அவனை பக்கத்துக்கு ஓடி உட்கார வச்சு அடுத்ததுல இறக்கி விட்டாங்களாம். அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப ஒரு அவங்க எங்கள் ஐயாவும் ராமசாமி அவளும் சொன்ன மாதிரி ராமன் லக்ஷ்மணன் மாதிரி தான். ஒருவேளை லக்ஷ்மணன் 2வது பிள்ளைக்கு பேர் வச்சதுனால அவருக்கு சுப்பையான்னு பின்னாடி வச்சுருக்காங்களே தவிர இவருக்கு உயர்ந்த பேர் லக்ஷ்மணன் தான். ராமன் லக்ஷ்மணன் மாதிரி தான். அவங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, அவங்க பண்ணதை பண்ண மாட்டாங்க. ஊரில் யாராவது ஒரு கோயிலுக்கு போய் பணம் எழுதுன்னு சொன்னால் கூட ஒரு 10,000 ரூபா ஒரு கோயிலுக்கு எழுதுறதுன்னா சுப்பையா முதல்ல எங்கள் அண்ணனை கேட்டுவாங்க அப்படிம்பாங்க. அண்ணன் 10,000 ரூபா எழுதுனா எங்கள் அண்ணன் என்ன எழுதுனாங்க 10,000 ரூபா, சரி 5,000 ரூபா எழுதும். அந்த பழக்கம் வாழ்நாள் பூராகவும் இருந்தது. அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் இறந்த வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அதிலே பல சிக்கல்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருந்தது அவர்களிடம். பெண்களிடமிருந்து பல பேச்சுக்கள் வந்திருக்கலாம். அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு சகோதர பாசத்துடன் வாழக்கூடிய தன்மை இருந்தது அவர்களிடம். அவையெல்லாம் நாம் உணர வேண்டும். நாம் உணர்ந்து நம் மனதிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை நான் வீட்டிலே வந்திருக்கும்போது, ஊரிலிருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கும்போது எங்கள் அப்பா தான் பொம்பளைனா சும்மா இருக்க மாட்டாங்களே, ஏதாவது கேட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா தான் வந்து எங்கள் ஐயாட்ட, நமக்கு தான் ஒரு பையன் இருக்கான், சுப்பையாவுக்கு ஒரு பொண்ணு தான், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இப்போ இந்த பணமெல்லாம் வருது, என்ன பண்ணுவேன் சுப்பையா? ஒரு கேள்வி. அதுக்கு எங்கள் ஐயா என்ன சொன்னான்னா, இங்கே பாரு, அவன் தலைக்கு வச்சு நானும் படுக்கிறேன், அவன் பணம் உனக்கு என்ன? அந்த மாதிரி தன் வேலையை பார்த்து கொண்டதினாலும் தனக்கென்று ஒரு வரம்பு வைத்து கொண்டதாலும் அற்புதமாக சேர்ந்து வாழ்ந்ததினாலும் அந்த குடும்பத்தை அழகான முறையிலே நேர்த்தியான முறையிலே அவர்களால் கொண்டு செலுத்த முடிந்தது. அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பண்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் அத்தனை பேரும் தொழில் புரிந்தார்கள். அண்ணன் பலன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அன்று சொத்து சேர்த்து வைத்தோம், இன்று சொத்தை விற்று வருகிறோம் என்று சொன்னார்கள். நம் குடும்பத்தில் எத்தனை பேர் இன்று வியாபாரம் பண்ணுகிறோம் என்று கணக்கெடுத்து பார்த்தீர்களானால் ஒரு குடும்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10% கூட வியாபாரம் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி எல்லாமே தொழில் பண்ணுறது தப்பு கிடையாது, வேலை பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் படிப்படியாக வியாபாரம் பண்ணுக்கணும். ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த மாதிரி வியாபாரம் பண்ணியே வளர்ந்த பரம்பரைகள். எப்படி நம்ம வந்து பார்சி கம்யூனிட்டி தான், எப்படி நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து அதே போல் ஒரு அந்த கம்யூனிட்டி போல் நம்மளும் வியாபாரத்துக்கே பிறந்தவர்கள். கணக்கு விளக்கு என்பது நம்ம கூடவே வந்துடும், அது நம்மளை விட்டு போகாது.
அதாவது கிரியேஷன் ஆஃப் வெல்த் என்று சொல்வார்கள். அந்த கிரியேஷன் ஆஃப் வெல்த் நம்மளுக்கு இயல்பு நம்ம ரத்தத்திலே ஓடுகிறது. அவைகளை நாம் நம்ம குழந்தைகளிடையே ஊட்டி மேம்பட்டு வர வேண்டும். அதனால் அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட வேண்டும். சிறிதாக பண்ணினாலும் பெரிதாக பண்ணி அதை நாம் மேம்பட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது ஆவல். அதாவது ஒரு காவேரி நதியானது அற்புதமாக பிறந்து அது பல பல பெயர்கள் பற்று பல வகையில் பிரிந்து ஓடினாலும் கடைசியாக அவைகள் கடப்பது கடலில்தான். நீரடித்து நீள் வீழ்வது கிடையாது. இந்த குடும்பம் அதுபோல் சில பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும் இடைக்காலத்திலே. ஆனால் வருங்காலத்திலே அவைகளெல்லாம் காலத்தின் கட்டாயத்தை கடந்து வந்துவிடும் என்பது எனது ஆழ்ந்த நம்பிக்கை. அதேபோல் இந்த குடும்பமானது மேன்மேன்றும் வாழ்ந்து 100 ஆண்டு 110 120 150 ஆண்டுகள் வாழ்ந்து அற்புதமாக வர வேண்டும் என்பது எனது ஆயல். நமது மீனாட்சி ஆயாவின் அருள் நமக்கு என்றுமே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.